வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெரிந்துக்க போகிறோம். தினசரி குதிரைவாலி அரிசியை சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய ரீதியான நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் முக்கியமாக பார்க்கலாம். குதிரைவாலி அரிசியை சாப்பிடுவதால் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு 6 வகையான நன்மைகள் கிடைப்பதாக சொல்லப்படுது. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாக ஆய்வு ரீதியாக நிச்சயமாக நம்ம சொல்லலாங்க. குதிரைவாலி அரிசிக்கு நிச்சயமாக நிறைய சக்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை சாப்பிடுவதால் நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் நிச்சயமா குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த குதிரைவாலி அரிசியினுடைய மகிமை தெரிவதில்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த குதிரைவாலி அரிசிக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களையும் மகிமைகளையும் இதனால நமக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய ஆரோக்கிய ரீதியான நன்மைகளையும் நாம இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பாக குதிரைவாலி அரிசியை சாப்பிடாதவர்கள் இந்த வீடியோ மூலம் இதனுடைய பயனை தெரிந்து கொண்டு உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுடைய உணவுகளில் நிச்சயமாக நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். உங்களுடைய உணவு பழக்கத்தில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சேர்த்து வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பாதிப்புகளை நீங்கள் குறைக்கலாம். இதனால் நமக்கு உடல் ரீதியாக என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். பொதுவாகவே குதிரைவாலி அரிசியில் நிறைய விதமான உணவுகளை நாம் தயாரிக்கலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான புலாவ் செய்து சாப்பிட்டால் அவ்வளவு அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதுபோலவே இந்த குதிரைவாலி அரிசியை மாவாக அரைத்து ஊத்தாப்பம் இட்லி செய்து நீங்கள் இந்த மாதிரி கூட உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்கள் உணவு பழக்கத்தில் சேர்த்து வரும் பொழுது கண்டிப்பாக இதன் மூலம் கிடைக்கக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்களை நீங்கள் நிச்சயமாக உணரலாம். இந்த குதிரைவாலி அரிசிக்கு நிச்சயமாக நிறைய விதமான மாற்றங்களும் நிறைய விதமான திருப்பங்களும் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய உடலுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை தருவதில் சிறுதானிய உணவுகள் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. சிறுதானிய உணவிற்கு நிறைய விதமான சக்திகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிறுதானிய உணவுகளை எடுத்துக்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சிறு தானியங்களை தவிர்ப்பதால் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைப்பதில்லை, இதனால எந்த மாதிரியான ஆரோக்கியத்தை நாம தவிர்க்கிறோம் அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். மிகவும் சிறப்பு வாய்ந்த குதிரைவாலி அரிசிக்கு நிறைய பயன்களும் நிறைய நன்மைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு சக்தி நிறைய இந்த குதிரைவாலி அரிசியை நாம தினசரி எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். குதிரைவாலி அரிசியை எப்படி சாப்பிட வேண்டும் அப்படின்றத நிறைய பேருக்கு தெரிவதில்லை அப்படின்னு சொல்லலாங்க. தெரியாதவர்கள் இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க தெரிந்து கொண்டு இதற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளலாம். இந்த குதிரைவாலி அரிசியை உங்க வீட்டில் நீங்க எந்த உணவில் வேண்டுமானாலும் கலந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு பிடித்தமான உணவுகளாக நீங்க பயன்படுத்தி நிச்சயமாக நீங்க சாப்பிட்டு வரலாங்க. இந்த குதிரைவாலி அரிசியை நீங்க தோசையாகவும் வடையாகவும் உங்களுடைய உணவுகளில் நிச்சயமாக நீங்க சேர்த்து வரலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடித்திருக்கோ அந்த மாதிரி உணவு வகைகளில் நிச்சயமாக நீங்க சேர்த்து கொள்ளலாம். குதிரைவாலி அரிசியினுடைய பயன்களை பார்க்கும் பொழுது உணவாகவும் தீவனமாகவும் பயன்படக்கூடிய சிறு தானியங்களில் விசேஷமான ஒரு வகையை சேர்ந்தது இந்த குதிரைவாலி அரிசி அப்படின்னு சொல்லலாம். இதற்கு நிறைய ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. என்ன ஊட்டச்சத்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளூட்டின் இல்லாத உணவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனுடைய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கிறதுனால இந்தியாவில் இந்த குதிரைவாலி அரிசி சமீப காலமாக பிரபலமடைந்து வருது அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய குதிரைவாலி அரிசியை பல நூற்றாண்டுகளாக நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய டயட்டில் கண்டிப்பாக இந்த குதிரைவாலி அரிசியை நீங்கள் சேர்த்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதன் மூலம் 6 வகையான பயன்கள் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஊட்டச்சத்து அதிக அளவில் இருப்பதாக முக்கியமாகவே நம்ம சொல்லலாங்க. மிகவும் சிறிய தானிய வகையை சேர்ந்த குதிரைவாலி அரிசியில பல முக்கியமான ஊட்டச்சத்துகள் அடங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஊட்டச்சத்துகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது வைட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து மற்றும் புரதம், கார்போஹைட்ரேட் என பல வகையில ஊட்டச்சத்து நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த குதிரைவாலி அரிசிக்கு எவ்வளவு மகிமை கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து, கால்சியம் மற்றும் மெக்னீசியம்
பாஸ்பரஸ், வைட்டமின் பி ஆகிய நிறைய ஊட்டச்சத்துகள் இதுல நிறைந்திருக்கு. இந்த குதிரைவாலி அரிசியை உங்களுடைய உணவில் நீங்க சேர்த்துக் கொள்வது கட்டாயமாக நீங்க சேர்த்துக் கொள்ளலாம். இதனுடைய அவசியம் நிறைவு இருக்கிறதுனால இதனுடைய நன்மைகளும் நிச்சயமா நமக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாங்க. நிச்சயமாக நீங்க உணவில் சேர்த்து கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாற்றத்தையும் நிச்சயமாக நீங்க உணரலாம். இதுல ஏன் குளூட்டின் இல்லா உணவு அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, குதிரைவாலி அரிசியில குளூட்டின் இல்லாதது மிகப்பெரிய ஒரு பலனை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால பாத்தீங்கன்னா கோதுமை, பார்லி போன்ற செலியாக் நோய்களை உருவாக்கக்கூடிய தானியங்களுக்கு பதிலாக குதிரைவாலி அரிசியை நீங்க நிச்சயமாக பயன்படுத்தி வரலாங்க. இந்த குதிரைவாலி அரிசியில குறைவான கிளைசமிக் இருப்பதால் இதை சாப்பிடுவதும் உடனே சர்க்கரை அளவு அதிகரிக்காது அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்களுடைய டயபெட்டிஸ் நோய்களுக்கு இது மிகச்சிறந்த மருந்தாகவும் மிக சிறந்த உணவாகவும் நிச்சயமா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வியாதியில இருக்கக்கூடிய நேயர்களும் கண்டிப்பாக இந்த குதிரைவாலி அரிசியை உங்களுடைய டயட்டில் நீங்க அவசியமாக சேர்த்துக் கொள்ளலாம். இந்த சீரான இடைவெளியில் மலம் கழிப்பதை ஊக்கப்படுத்தி மலச்சிக்கலை போக்குவதற்கு இந்த குதிரைவாலி அரிசி உதவுவதாக சொல்லப்படுது. இது நம்மளுடைய செரிமான ஆரோக்கியத்திற்கு மிகுந்த ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இதில் அடங்கியுள்ள ஒரு நார்ச்சத்து அப்படின்னு சொல்லலாங்க. இது நம்மளுடைய குடலை ஆரோக்கியமாக்கி செரிமானத்தை அதிகரிக்க செய்வதாக சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பா இதற்கு நிறைய வகையான நன்மை இருக்கிறதுனால நீங்க இதனை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். உடல் எடை பராமரிப்பதற்கு இந்த குதிரைவாலி அரிசி எப்படி உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் கண்டிப்பாக இந்த குதிரைவாலி அரிசியை உங்களுடைய உணவில் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். குதிரைவாலி அரிசியில் அதிக அளவு நார்ச்சத்தும் குறைவான கலோரிகளும் இருப்பதால் இதை சாப்பிட்ட உடனேயே வயிறு நிறைந்த திருப்தி நமக்கு கிடைக்குங்க. இதனால அதிகமான கலோரிகள் உண்பதை நம்ம தடுக்கப்படுகின்றோம். இதனால உடல் எடையை பராமரிப்பதற்கு சிறந்த உணவாக இந்த குதிரைவாலி அரிசி உதவியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுபோல இதயத்திற்கு இது அற்புதமான ஒரு மருந்தாக கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி உங்களுடைய உணவில் குதிரைவாலி அரிசியை நீங்க சேர்த்துக் கொள்வதன் மூலம் இதயத்திற்கு மூலம் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குதிரைவாலி போன்ற சிறு தானியங்களை உங்களுடைய உணவில் சேர்ப்பதன் மூலம் இதய நோய் வருவதை, இதய நோயில் ஏற்படக்கூடிய ஆபத்தை நிச்சயமாக நீங்க குறைக்க முடியும். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஆய்வு ரீதியாக நிச்சயமாக சொல்லப்படுது. குதிரைவாலி அரிசியில் உள்ள நார்ச்சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம் இது அனைத்துமே இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய உணவு பழக்கத்தில் இந்த குதிரைவாலி அரிசியை நிச்சயமாக நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் குதிரைவாலி அரிசியால் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த வீடியோவை நீங்கள் ஒவ்வொரு அப்டேட்டாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.